ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 57. இதுக்கு முன்னாடி வந்த 56வது எபிசோடை மிஸ் பண்ணவங்க கவலைப்பட வேணாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹண்ட் நடக்கும்போது கேம்பில் இருந்து ஃபெலிக்ஸ் காணாமல் போய் அழுக்கோட வந்து ஏதோ பொய் சொன்னது நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. இதை வச்சு ஃபெலிக்ஸ் கண்டிப்பாக பின்னாடி இருந்து சண்டையை பார்த்துருப்பான்னு நம்ம ஆளுக்கு டவுட் ஆகுது. இப்போதைக்கு சைலண்ட்டாக அவனை நோட் பண்ணுவோம்னு முடிவு பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே ரொம்ப டயர்டான அன்னைக்கு நம்ம ஆள் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு ஊருக்குள்ளே நடந்து போகிறான். வழியில் ஒருத்தன் குறுக்க நிற்கிறான். பார்த்தா அது ஃபெலிக்ஸு. நைட்டில் அவனுக்காக வெயிட் பண்ணுறான். நீ ரூமுக்கு போகாமல் இங்கே என்னடா பண்ணுறேன்னு நம்மளால உடனே கேட்குறான். ஃபெலிக்ஸ் தயங்கிக்கிட்டு என்ன உங்கள் ஆளாக ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறான். இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. ஃபெலிக்ஸ் ஒரு விஷயத்தை காட்டிட்டு அப்புறம் பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஸ்வாடை எடுத்து ஒரு புது ஸ்டைல் சண்டையை போட்டு காட்டுறான். ஃபெலிக்ஸ் செம்ம பர்ஃபெக்டாக அந்த ஸ்வாட் ஃபைட்டிங்கை போடுறான். இது சாதாரண ட்ரைனிங் இல்லை, ஏதோ பெரிய சீக்ரெட்டான ஸ்டைல்னு நம்ம ஆளுக்கு உடனே புரியுது. அது ஹோலி கிங்டமில் இருக்கிற பாலடின்ஸோட சீக்ரெட்டு ஸ்வாட் ஃபைட்டுன்னு கண்டுபிடிச்சிடறான். ஃபிலிக்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஆளோட ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறான். இதை காட்ட தான் நான் வந்தேன்னு ஒத்துக்கிறான். பாலடியன்களுக்கு மட்டுமே உரித்தான இந்த சீக்ரெட் ஸ்டைல் உனக்கு எப்படிடா தெரியும்னு நம்மளால நோண்டி கேட்க ஃபிலிக்ஸும் இதுக்கு மேலே மறைக்க ஒன்றுமில்லைன்னு முடிவுக்கு வரான். பாலடின்ஸ் வேர்ல்டை விட்டு ஒதுங்கி வாழ்கிற புனித நைட்ஸ்னு அவனுங்களோட டெக்னிக் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறான். அப்போ இவன் பின்னாடி ஏதோ பெரிய கதை இருக்குன்னு நம்மால் யோசிக்கிறான். ஃபிலிக்ஸ் இனிமே உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். தன்னோட கதையை ப்ரூவ் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குறான். அது ஒரு பாலடின் ஐடென்டிட்டி. இது தன்னோட தாத்தாவோடதுன்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறான். ஹோலி கிங்டமில் நடந்த ஒரு சீக்ரெட் பாலடிக்ஸில் மாட்டி தன்னோட தாத்தா கண்ட்ரியை விட்டு துரத்தப்பட்டாருன்னு சொல்கிறான். இந்த மேட்டரை நினச்சதை விட செம்ம சீரியஸ்னு நம்மளுக்கு புரியுது. கரப்ஷனை வெளியே கொண்டு வர நினச்ச தாத்தா கடைசியில் அதிலேயே மாட்டிட்டாருன்னு ஃபெலிக்ஸ் சொல்கிறான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட எஸ்கேப் ஆகி இந்த ட்ராய் ஊரில் தான் சீக்ரெட்டாக வாழ்ந்தாருன்னு சொல்கிறான். சாகிறதுக்கு முன்னாடி அந்த உண்மையையும் இந்த ஸ்வாட்மேன்ஷிப்பையும் ஃபெலிக்ஸுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இதை வச்சு தாத்தா இவனுக்கு ஆரா டிரான்ஸ்மிஷன் பண்ணியிருப்பாரோன்னு நம்ம ஆளுக்கு டவுட் ஆகுது. அவனை கையை நீட்ட சொல்லி நம்ம ஆளு தொட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறான். ஃபிலிக்ஸுக்கு ஆரா பவர் செமையாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக அதையே பார்க்குறான். ஃபிலிக்ஸோட ஆரா சர்க்கியூட்ஸ் ஓப்பன் ஆகி இருக்குன்னு நம்ம ஆளு கன்ஃபார்ம் பண்ணுறான். இது தப்பு இல்லை, உங்கள் தாத்தா உனக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்கிறான். ஃபெலிக்ஸோட தாத்தா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆர்க் பாலடினாக இருந்திருக்கணும். ஒரு பிளாக் நைட்டுக்கு ஈக்குவலான ஆளுன்னு நம்மால் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். தாத்தா இவ்வளோ பெரிய ஆளானு ஃபெலிக்ஸுக்கே செம்ம ஷாக்கு. அந்த சீக்ரெட் மெத்தடு பேர் ஆரா டிரான்ஸ்மிஷன் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறான். இது ஆரா பவரை ஸ்பீடாக ஏற்றுற ஒரு டெக்னிக்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஃபெலிக்ஸ் தாத்தா ஸ்வாட்மேன்ஷிப் மட்டும் சொல்லித்தரல, அவனோட ஆரா பவரையும் செம்மையாக ஏற்றி விட்டுருக்காரு. ஃபெலிக்ஸோட டேலண்ட்டையும் அவன் பிளானையும் பார்த்து உன் தாத்தாவுக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்கணும்னா என் கூட வந்துருன்னு நம்ம ஆளு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். பழி வாங்குறதுக்காகவும் தான் வந்தேன், ஆனால் நீங்கள் சண்டை போடுறத பார்த்ததுக்கு அப்புறம் நான் நிஜமாவே உங்கள் கூட வேலை செய்யணும்னு தோணுச்சுன்னு ஃபெலிக்ஸ் உண்மையாக சொல்கிறான். என்னை சேர்த்துக்கிட்டதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுறான். நம்மளால யோசிக்கிறான், இவன் ஸ்பையாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி கூட வச்சுக்கிட்டா யூஸ் ஆகும்னு முடிவு பண்ணுறான். ஃபிலிக்ஸை சேர்த்துக்கிட்டு என் கூட வர்றது ரொம்ப கஷ்டம்டா, நாளைக்கே அட்லஸுக்கு கிளம்ப ரெடியாகுன்னு ஆர்டர் போடுறான். ஃபிலிக்ஸும் நம்ம ஆளுக்கு உண்மையாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணுறான். ஸ்டோரி அப்படியே நம்ம ஆளோட கிராஜுவேட் ஆகி வர சீனுக்கு போகுது. வால்ஹல்லால டீன் நம்ம ஆளோட ரிப்போர்ட்டை பார்த்து செம்மையாக பாராட்டுறாரு. நம்ம ஆள் எப்படி ஒரு காட்டுவாசியை ஹீல் பண்ணி அவன் கூட சேர்ந்து அந்த டீமனை அழிச்சான்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி டேலண்டான ஆளை வால்ஹல்லாலே வச்சிருக்கிறது வேஸ்ட்டுன்னு டீன் சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் நம்மளால செம்ம சிம்பிளாக இருக்கிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அதனால் டேர்ம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனே ஒரு டெம்பரரி கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாரு. நம்மளும் செம்ம ஹாப்பியாக அதை வாங்கிக்கிறான். அடுத்து என்ன பிளான்னு கேட்டதுக்கு ட்ராக்கர் ஃபேமிலியோட நைட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு சொல்கிறான். டீனு ஓகே சொல்லிட்டு உன்னோட ஃபியூச்சர் எப்படி போகுதுன்னு நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஆளு கிளம்புறதுக்குள்ள இன்னொரு சம்மன் வருது. ஒரு மெசஞ்சர் வந்து 4 சீசன் கேசில் இருந்து நம்ம ஆளை கூப்பிட்றதா சொல்கிறான். நம்ம ஆளு கிராஜுவேட் ஆன நியூஸ் ட்ராக்கரோட ஹெட்டுக்கு உடனே தெரிஞ்சிருச்சுன்னு டீன் நோட் பண்ணுறாரு. நம்ம ஆளு கிளம்பி அந்த சம்மனுக்கு பதில் சொல்ல போகிறான். கூட வர காட் கிட்ட ஹெட்டு எதுக்கு என்ன கூப்பிட்றாருன்னு கேட்குறான். கிராஜுவேட் ஆனதுக்கு விஷ் பண்ண கூப்பிட்றாருன்னு அந்த ஆள் கெஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம ஆளுக்கு டவுட் வருது. 2 வருஷத்தில் கிராஜுவேட் ஆனால் மட்டும் ஹெட்டு சும்மா விஷ் பண்ண கூப்பிட மாட்டாரேன்னு யோசிக்கிறான். அந்த கார்டு செம்ம கேஷுவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம காண்டில் இருக்காங்கன்னு சொல்கிறான். நார்த் பார்டரில் எந்த வேலையும் இல்லாமல் சும்மா ரிப்பேர் வேலை பார்க்கறதுனால அவங்க செம்ம காண்டில் இருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மான்ஸ்டர்ஸை விட இந்த வேலை தான் செம்ம டார்ச்சர்னு ஜோக் அடிச்சுக்கிட்டு நம்ம ஆளை உள்ளே அனுப்புகிறான்.
நம்ம ஆளு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போறான். உள்ள ஒரு சில்வர் கலர் ஹேர் வச்ச ஆளு செம்மகத்தா உட்காந்துருக்காரு. நம்ம ஆளுக்காக தான் வெயிட் பண்ண மாதிரி அவர் வெல்கம் பண்றாரு. கிராஜுவேட் ஆனதுக்கு அபிஷியலா கங்க்ராட் சொல்றாரு. நம்மால மரியாதையா பதில் சொல்ல அந்த ஹெட்டு அவனை உட்காந்து ஃப்ரீயா பேச சொல்றாரு. சும்மா விஷ் பண்றதுக்கு மட்டும் இங்க கூப்பிடலன்னு ஹெட்டோட பேச்சிலேயே புரியுது. வரப்போற ட்ராக்கர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன்ல நம்ம ஆளை அனுப்புறதா அவர் சொல்றாரு. இது ஒரு டெஸ்டாகவும் அதே நேரம் பெரிய சான்ஸாகவும் இருக்கு. மாலு கண்டிப்பா ஜெயிக்கணும்னு ஹெட் ஓப்பனா சொல்றாரு. இந்த காம்படிஷனை ட்ராக்கர் ஃபேமிலி தான் நடத்துதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. கடந்த 5 வருஷத்துல பர்பிள் நைட் ரேங்க்குக்கு வந்த யங் நைஸ்ட் மட்டும்தான் இதுல கலந்துக்க முடியும். சிம்பிளா சொல்ல போனா அடுத்து யார் இந்த கான்டினென்ட்டை லீடு பண்ண போறாங்கன்னு முடிவு பண்ற காம்படிஷன் இது. நீ ஜெயிக்க ரெடியான ஹெட் கேட்டதுக்கு நம்மளால கொஞ்சம் கூட யோசிக்காம நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு கெத்தா சொல்றான். கேட்டதும் ஹாப்பியான ஹெட் தானே அந்த மெடலை நம்ம ஆளுக்கு போட்டு விடணும்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு கிராஜுவேஷன் கிஃப்ட் இருக்குன்னு சொல்றாரு. அவர் சொன்னதும் நம்மளால அந்த பாக்ஸை திறக்கிறான். உள்ள ஒரு கோல்டன் பிளேட் கோடு ஒரு லேண்டோட டாக்குமெண்ட்டும் இருக்கு. ஹெட் தனக்கு ஒரு ஊரையே கொடுத்துருக்கிறத பார்த்து நம்மளால செம ஷாக் ஆகுறான். அது நம்மளால ரீசெண்டா டீமனை ஹண்ட் பண்ண ட்ராய் ஊருக்கு நார்த்தில் இருக்குன்னு ஹெட் சொல்றாரு. உடனே ஷாக்ல இருந்து வெளியே வந்த நம்ம ஆளு நீங்க எதிர்பார்த்துறத கண்டிப்பா செய்வேன்னு ப்ராமிஸ் பண்றான். அந்த லேண்டை பாதுகாக்க ஒரு ஆளை செட் பண்ணி டீட்டெயில்ஸ் அப்புறம் சொல்றேன்னு ஹெட் சொல்றாரு. இந்த மீட்டிங் முடிஞ்சதும் நம்மால் அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஆளுக்கு ஒரு யோசனை வருது. இந்த காம்படிஷன் அந்த லேண்டு இதுக்கு பின்னாடி நடக்கிற பெரிய பாலிடிக்ஸ் பத்தி தான் மூளையில ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஹாலில் தனியாக நடந்து போகும்போது தன்னோட அப்பா கொடுத்த இந்த ஷாக்கிங் கிஃப்டை பற்றி தான் நினைக்கிறான். அவர் ட்ராக்கராக இருந்தாலும் இந்த ரேங்க்ல இருக்கிற ஒருத்தனுக்கு இவ்வளோ சீக்கிரம் லேண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நம்ம ஆளுக்கு புரியுது. அப்போ நம்ம ஆளுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் பின்னால இருந்து கூப்பிடுறான். பார்த்தா அவனோட பழைய மாஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற சந்தோஷத்துல கூப்பிடுறாரு. நீங்க எப்படி வந்தீங்கன்னு நம்மளால கேட்டதுக்கு உன் கூட கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா அந்த ஆர்த்தர் என்னை பிடிச்சி திரும்பவும் டியூட்டியில போட்டுட்டான்னு காண்டாகி சொல்றாரு. 10 வருஷம் ரெஸ்ட் எடுத்தது போதும்னு நம்மால கலாய்க்க நீ அப்படியே ஆர்த்தர் மாதிரியே பேசுறடான்னு மாஸ்டர் சிரிக்கிறாரு. சடன்லி யாராவது வந்து திரும்பவும் வேலை கொடுத்துருவாங்களோன்னு பயந்து விண்டோ வழியா எஸ்கேப் ஆகுறாரு மாஸ்டர். நீயும் இந்த பாலிடிக்ஸ்ல இருந்து தப்பிச்சுடான்னு சொல்லிட்டு போறத பார்த்து நம்மளுக்கு செம்ம சிரிப்பு வருது. பேலஸை விட்டு வெளியே வந்ததும் மாஸ்டர் செம்ம ரிலாக்ஸ் ஆகுறாரு. அவரோட இடத்துக்கு வந்ததும் இது என் வீடுன்னு அவர் சொல்ல இது என் வீடு மாஸ்டர்னு நம்மளால நக்கலா ஞாபகப்படுத்துறான். நான் உன் மாஸ்டர்டா, அதனால இது என் வீடு தானே செம்மையா சீன் போடுறாரு மாஸ்டர். அப்புறம் சீரியஸ் ஆகி ஆர்த்தர் உன்னை சும்மா கிராஜுவேஷனுக்கு விஷ் பண்ண மட்டும் கூப்பிட்டுருக்க மாட்டானே, என்ன மேட்டர்னு கேட்குறாரு. என்னோட கிஃப்ட் சாதாரண எக்யூப்மெண்ட் இல்லை, பெரிய மேட்டர்னு நம்மளால சொல்கிறான். எனக்கு ஒரு ஊரையே கொடுத்துட்டாருன்னு சொன்னதும் மாஸ்டர் முதல்ல அதை ஒரு நல்ல கிஃப்டாக தான் பார்க்குறாரு. ஆனால் அந்த லேண்டு ட்ராய் நார்த்தில் இருக்குன்னு நம்மளால சொன்ன உடனே மாஸ்டர் அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாரு. ஆர்த்தர் இவ்வளோ பெரிய ஸ்கெட்சு போட்டிருக்கானேன்னு அவருக்கு புரியுது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உன் வயசு பையனுக்கு இவ்வளோ பெரிய லேண்டு கொடுத்ததுக்கு ஆர்த்தர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறாரு. நான் அங்கே வேலை பார்த்ததால எனக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சதுன்னு நம்மளால சொல்கிறான். சும்மா நைட்டுன்னு பேர் வாங்குறத விட லேண்டு வச்சிருக்கிறது செம்ம கெத்துதான்னு மாஸ்டர் ஒத்துக்கிறாரு. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குன்னு நம்மளால சொன்னதும் மாஸ்டருக்கு அடுத்த ஆப்பு வரப்போகுதுன்னு புரியுது. நான் ட்ராக்கர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷனில் ஜெயிக்கணும்னு சொன்னதும் மாஸ்டர் செம்ம ஷாக் ஆகுறாரு. இந்த காம்படிஷனானு கன்ஃபியூஸ் ஆகி கேட்குற மாஸ்டரை பார்த்து இது அவ்வளோ டஃப் ஆகுமான்னு நம்மளால யோசிக்கிறான். உன் டேலண்ட்டுக்கு நீ அசால்ட்டாக ஜெயிப்ப, ஆனால் டேலண்ட்டு மட்டும் அங்கே பத்தாதுடான்னு மாஸ்டர் சொல்கிறாரு. ஒருத்தம்னு நம்மளால கேட்குறான். நீ அந்த காம்படிஷனை பார்த்துருக்கியான மாஸ்டர் கேட்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும்னு தான் தெரியும்னு நம்மளால சொல்கிறான். அது சாதாரண காம்படிஷன் இல்லடான்னு மாஸ்டர் வார்னிங் கொடுக்குறாரு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.